வீடியோல நாம பார்க்க போறது plant growth regulators in plant growth and development in plant physiology. Plant growth regulators. So plant growth regulators இன்னொரு பேர் வந்து chemical messengers. ஏன்னா இவங்க கொஞ்சமாக தான் சிந்தசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளான்ட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு, க்ரோத்துக்கு. ஸோ இது டெஃபினேஷன் கேட்கலாம். Plant growth regulators or chemical messenger are defined as organic substance which are synthesized in minute quantities in one part of the plant body and transported to the other part where they influence specific physiological process. அப்போ என்ன சொன்னேன் ஃபர்ஸ்டே, plant growth regulatorsனா chemical messenger. ஸோ மெசஞ்சர்னா ஒரு இடத்துல சிந்தசைஸ் பண்ணுது, அது ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகி அது இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த அதோட ரோலை வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த ரோல், அந்த வேலையை செய்கிறது, அந்த ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கு, ஃபிசியாலஜிக்கலாக ஃபங்க்ஷனல் ப்ராசஸ், அந்த வேலையை செய்கிறதுக்கு இது வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அந்த வேலையை தூண்டுது. ஸோ இந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அது 5 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஆக்சின்ஸ், ஜிப்ரலின்ஸ், cytokinin, ethylene and abscisic acid. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஆர்டினேட் பண்ணி, அதாவது ஒருங்கிணைஞ்சு வேலை செஞ்சிட்ருக்காங்க க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ஸுக்கு. ஸோ க்ரோத்தோட வளர்ச்சிக்கு, அதாவது பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க இந்த 5 பிளான்ட் ஹார்மோன்ஸை. ஸோ இந்த ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்ன்றதையும் இதை சொல்லலாம். அதாவது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஃபைட்டோ ஹார்மோன்ஸ். ஃபைட்டோன்னா பிளான்ட், அதனால இதை வந்து ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்னு சொல்லலாம், பிளான்ட் ஹார்மோன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஃபார்ம் ஆகிற இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்தலின், அப்சசிக் ஆசிட், இதெல்லாம் சிந்தசைஸ்ட் பை பிளான்ட்ஸ் நேச்சுரலாக தான். ஆன் த அதர் ஹேண்ட், அதாவது ஆன் த அதர் ஹேண்ட் இந்த நேச்சுரல் அக்கரிங்கை நாம் மேனுஃபேக்சரும் பண்ணலாம். கெமிக்கலாகவும் இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது வந்து சேம் ஆஸ் த நேச்சுரல் ஹார்மோன்ஸாக, நேச்சுரல் பிளான்ட் ஹார்மோன்ஸாகவும் இருக்குது. ஸோ இது அது சேம் ரோல் ஃபிசியாலஜிக்கல். நம்ம இப்போ வந்து ஒரு மருந்து, அதாவது இந்த ஹார்மோன்ஸை நம்ம தெளிக்கலாம், கெமிக்கல் ஃபார்ம் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம் அவங்களோட வேலையை செய்கிறதுக்காக. ஸோ ரீசண்டாக வந்து 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க, பிராசினோஸ்டீரைட்ஸ் அண்ட் பாலிஅமைன்ஸ். ஸோ இவங்களும் வந்து ஹார்மோன்ஸாக வேலை செஞ்சிட்ருக்காங்க, பிஹேவ் ஆஸ் ஹார்மோன்ஸ் மாதிரி இருக்காங்க. பிராசினோஸ்டீரைட்ஸ் அண்ட் பாலிஅமைன்ஸ், இது ரீசெண்டாக கண்டுபிடிச்சது, 1 மார்க்கில் கேட்கலாம். பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸோட கிளாசிஃபிகேஷன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக், அதோட சோர்ஸை வச்சு எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா சோர்ஸை. அண்டு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் பிஜிஆர், அதில் நேச்சுரல் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ், சிந்தட்டிக் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ். நேச்சுரலில் வந்து பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ். பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ்னால் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஆக்சின்ஸ், ஜிப்ரலின், சைட்டோகைனின். அண்ட் க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எத்திலின் அண்ட் அப்சசிக் ஆசிட், க்ரோத்தை தடுக்கிறது இவங்க 2 பேரும். அண்ட் சிந்தட்டிக்கானா ஆர்டிஃபிஷியலாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதாவது இண்டஸ்ட்ரியலில் மேனுஃபேக்சர் பண்ணுறது பார்த்திங்கன்னா NAA, நாப்தலின் அசிட்டிக் ஆசிட், 2,4-D டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட், 2,4,5 ட்ரைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட், ட்ரைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். ஸோ இது வந்து சிந்தட்டிக்காக, இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். ஸோ நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் 2 types ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ நேச்சுரலில் வந்து பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸும் இருக்குது. சிந்தட்டிக்கில் வந்து 3 தான் இருக்குது. ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபைட்டோ ஹார்மோன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபைட்டோ ஹார்மோன் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப் டிப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஒரு கண்டக்டிவ் சிஸ்டம், அதாவது ஜைலம், ஃப்ளோயம், அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஹார்மோன்ஸும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் ஹார்மோன்ஸ் வந்து ஒரு இடத்துல சிந்தசைஸ் பண்ணுது, அது பிளட் வெசல் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு.
டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு கண்டக்டிங் சிஸ்டம் இருக்குது. அண்ட் இவங்க வந்து நிறைய தேவைப்படாது. அனிமல் அதாவது ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் கம்மியாக தான் சுரக்கணும். அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை, கம்மியாக சுரந்தாலும் பிரச்சனை. அதே மாதிரி பிளான்ட்லேயும் ஹார்மோன்ஸ் வந்து ட்ரீஸ் அமௌண்ட்லாம் ரொம்ப கம்மியாக சுரக்கணும். ஸோ கம்மியாக தான் அவங்களோட தேவையும் இருக்குது. ஸோ ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆர்கானிக் இன் நேச்சர் தான். ஓகே, நோ ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், அதாவது ஸ்பெஷலைஸ்டு செல்ஸோ ஆர்கன்ஸோ அது செக்ரீஷனுக்கு தேவையில்லை. இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்குது. தைராய்டு வந்து தைராக்சினை செக்ரீட் பண்ணுது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அட்ரிலின் வந்து அட்ரிலின் கிளாண்ட், இந்த மாதிரி தனித்தனி கிளான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபார் த செக்ரீஷன். ஆனால் பிளான்ஸில் அப்படிப்பட்ட ஸ்பெஷல் செல்ஸோ ஸ்பெஷல் ஆர்கன்ஸோ இல்லை செக்ரீட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இன்ஃப்ளூயன்ஸை ப்ரொமோஷனும் பண்ண முடியும், இன்ஹிபிஷனும் பண்ண முடியும். ஸோ வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணுது, அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த க்ரோத்தை மாடிஃபை பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், சினர்ஜிஸ்டிக் அண்ட் ஆன்டகோனிஸ்டிக் எஃபெக்ட். சினர்ஜிஸ்டிக்னா ப்ரொட்டகோனிஸ்ட்னா சேவியர். ஓகே, ஹெல்ப் பண்ணுது. ஆன்டகோனிஸ்ட்னா தடுக்கிறது, அதாவது வில்லன் மாதிரி. சினர்ஜிஸ்டிக்னா ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்டகோனிஸ்ட்னா வில்லன். ஓகே, சினர்ஜிட்டிக். ஸோ இது ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் இன் சச் அ வே தட் போத் ப்ரொமோட் டீச்சர். ஸோ 2-3 சப்ஸ்டன்ஸ் ஒன்றா, 2-3 ஹார்மோன்ஸ் ஒன்றா சேர்ந்து க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் ஆக்சின்ஸ் அண்ட் ஜிப்ரலின் ஆர் சைட்டோகைனின். இது 3மே வந்து க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஆன்டகோனிஸ்ட்னா 1 or 2 சப்ஸ்டன்ஸ் என்னது தடுக்க போகுது. ஆப்போசிட் எஃபெக்ட், சேம் ப்ராசஸில் இருக்கும் ஆனால் ஆப்போசிட் எஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒன்று இருந்தால் இன்னொன்று ஆப்போசிட். ஒன்று வந்து தூண்டும், இன்னொன்று வந்து தடுக்கும். அதுதான் ஒன் ஆக்ஸலரேட் அண்ட் அதர் இன்ஹிபிட்ஸ். எக்ஸாம்பிள் ABA அண்ட் ஜிப்ரலின்ஸ். ஸோ டியூரிங் சீட் ஆர் பட் டார்மன்சி. ABA வந்து இன்டியூசஸ் டார்மன்சி, ரெஸ்டிங்க்கு, சீட் ரெஸ்ட் போனது. ஆனால் ஜிப்ரலின் வந்து அந்த டார்மன்சியை பிரேக் பண்ணும். இப்போ ஆன்டகோனிஸ்ட்னா ஒன்று ஹீரோயிசமாக இருக்கும், இன்னொன்று வந்து அதை தடுக்கணும். ஸோ இதை மாற்றி மாற்றி தடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா. நல்லது செய்யறதுக்கு பார்க்கும்போது வில்லன் என்ன பண்ணுவாங்க, அதை கெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அப்சசிக் ஆசிட் டார்மன்சி உருவாச்சுன்னா ஹீரோ வந்து காப்பாற்றி, ஹீரோ இங்கே யார், ஜிப்ரலின், அவங்க வந்து காப்பாற்றி அந்த சீட் டார்மன்சியை பிரேக் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.